ஆனந்தி, தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டில் நதிநீர் பிரச்சனைகள் எதிரொலித்திருக்கின்றன. முதலில் பேசிய கர்நாடக மாநில முதலமைச்சர் சிவகுமார் இந்த மேகதாது விவகாரம் தொடர்பாக மாநிலங்களுக்கிடையே ஒத்துழைப்பு ஏற்பட வேண்டும் என்றும், ஆற்றின் எல்லைகளை மற்றும் நீரின் எல்லைகளை அரசியல் தீர்மானிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஆந்திராவுடனும் மற்றும் தமிழகத்துடனுமான நதிநீர் பிரச்சனையில் போதிய ஒத்துழைப்பு தங்களுக்கு இல்லை என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதன் மூலமாக தென் மண்டல மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டில் காவிரி விவகாரம், மேகதாது விவகாரம் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் விஜய் என்ன பதில் அளிக்கப் போகிறார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன ஆலோசனை நடத்தப் போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மேகதாது விவகாரத்திலும் கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு விவகாரத்திலும் ஆந்திராவுடனும் தமிழகத்தோடும் தங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன என்றும், இருதரப்பிலும் கசப்புணர்வுகள் பரிமாறப்பட்டு வருகிறது என்றும், நதிநீர் பங்கீட்டில் அரசியல் ரீதியான தலையீடு இல்லாமல் இரு மாநில மக்களுக்கும் பயன்படும் வகையில் இந்த நதிநீர் பிரச்சனைகளில் தீர்வு காண முற்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இந்த தென்மண்டல மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் பேசும்போது எடுத்துரைத்திருக்கிறார். ஆனால் மேகதாது அணையை கட்டவே கூடாது என்பதை ஏற்க இயலாது என்ற கருத்தையும் மறைமுகமாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இன்றைய அவருடைய உரையின் போது குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனையை கர்நாடக மாநில முதலமைச்சரே தொடங்கி வைத்திருக்கிறார். அதன் பின்னர் பேச உள்ள தமிழக முதலமைச்சர் விஜயும் இந்த காவிரி பிரச்சனை தொடர்பாக கடந்த 2 மாதங்களாக இரு மாநிலங்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகள் தொடர்பாகவும், காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஆகியவற்றின் உத்தரவுகளை கர்நாடக மாநில அரசு பின்பற்றாதது, இன்னும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை குறிப்பிட்ட அளவு திறந்து விடப்படாத விவகாரம் குறித்தும் இன்று முதலமைச்சர் விஜய் விளக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நதிநீர் பங்கீடு பிரச்சனை தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டில் இன்று எதிரொலித்து இருப்பதால் அடுத்த கட்டத்திற்கு காவிரி பிரச்சனை நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி.